வசனங்கள் வரை. அந்த பெண் மகா ரூபவதியும் புருஷனை அறியாத கன்னியுமாய் இருந்தாள். அவள் துறவில் இறங்கி தன் குடத்தை நிரப்பிக் கொண்டு ஏறி வந்தாள். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவளுக்கு எதிர்கொண்டோடி, உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் என்றான். அதற்கு அவள், குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கி கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தாள். கொடுத்தவன், உம்முடைய ஒட்டகங்களும் குடித்து தீரும் மட்டும் அவைகளுக்கும் மொண்டு வார்ப்பேன் என்று சொல்லி சீக்கிரமாய் தன் கொடுத்த தண்ணீரை தொட்டியிலே ஊற்றிவிட்டு இன்னும் மொண்டு வர துறவண்டையில் ஓடி அவனுடைய ஒட்டகங்களுக்கெல்லாம் மொண்டு வார்த்தாள். அந்த மனிதன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு, கர்த்தர் தன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும் பொருட்டு மௌனமாய் இருந்தான் என்பதே வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட திருமறை பகுதி வாசித்தாயிற்று. ஜெபம் செய்வோம். எங்கள் கிருபையும் அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, சேரக்கூடாத ஒளியிலே வாசமாயிருக்கிற ஆண்டவர், இந்த கால வேளையில உங்களுடைய பிள்ளைகள் ஆகிய எங்கள் நடுவில் நீர் பிரசன்னமாயிருக்கிறீர் என்ற நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் நீர் எங்களோடு கூட பேச வாஞ்சையாயிருக்கிறீர் என்ற எதிர்பார்ப்போடும் எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை உமக்கு முன்பாக அர்ப்பணிக்கின்றோம். கர்த்தர் பேச நாங்கள் கேட்க பலன் தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற அன்பின் திருப்பெயரால் இந்த காலை தியான வேளைக்கு வருகை தந்திருக்கிற அன்பு அடியவர்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். கடந்த பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி முதற்கொண்டு காலைதோறும் புதிது தியான வேளையில 3 தலைப்புகளின் அடிப்படையில தொடர் செய்தியை நாம் கேட்டோம். நான் உன்னோடு கூட இருக்கிறேன், இது ஒரு வாக்குத்தத்தம். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அது விசுவாசம். கர்த்தர் அவனோடு இருக்கிறார், சாட்சி என்று ஆண்டவருடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்வதற்கு கடவுள் உதவி செய்தார். இந்த வாரத்தில் 6 செய்திகளும் ஒரு புதிய தலைப்பில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். Attitudes of women in unusual situations in the Bible. விவிலியத்தில் அசாதாரணமான சூழ்நிலைகளில் பெண்களின் அணுகுமுறை. திருமறையில அசாதாரணமான சூழ்நிலைகளில் பெண்களுடைய அணுகுமுறை என்ற தலைப்பில் தொடர் செய்தியை நாம் கேட்க போகிறோம். இன்றைக்கு வாசிக்க கேட்ட ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தில் முற்பிதாக்களின் வரிசையில சாராள் முதல் தாய். 2வது தாயாக திருமறை நமக்கு அடையாளப்படுத்துவது ரெபேக்காள். ரெபேக்கா என்கிற இந்த பெயருக்கு பொருள் என்னவென்றால் டு டை firmly or to bind என்பது அதனுடைய அர்த்தம். இறுக கட்டப்பட்டவள், உறுதியாய் கட்டப்பட்டவள் என்று சொல்லி அதற்கு பெயர். ஒரு சில குறிப்புகளை ரெபேக்காவை பற்றி சொல்லிவிட்டு அதை தொடர்ந்து அசாதாரணமான சூழ்நிலையில் ரெபேக்கா எப்படிப்பட்ட அணுகுமுறையோடு அந்த பிரச்சனைகளை அல்லது சவால்களை அவள் எதிர்கொண்டாள் என்பதை
நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். நம்முடைய சமூக வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில முற்காலத்தில் நம்முடைய சமூகம் என்பது பேட்ரியார்க்கிக்கல் சொசைட்டி என்று சொல்லி அழைக்கப்படும். ஆண்களை மையமாக வைத்த ஒரு சமூகம். அதே சமகாலத்தில் பெண்களை மையமாக வைத்த சமூகங்களும் இருந்தது உண்டு, இன்றும் இருப்பது உண்டு. மேட்ரியார்க்கல் சொசைட்டி என்று அதை சொல்லுவார்கள். பெண்களை அல்லது தாய்மையை மையமாக கொண்ட ஒரு சமூகம். ஆணாதிக்க சமூகத்தில் எல்லா முடிவுகளும் ஆண்கள் தான் எடுக்க வேண்டும். யூத சமூகம் ஒரு ஆணாதிக்க சமூகம். அந்த குடும்பத்திலே, அந்த தலைமுறையிலே, அந்த சமூகத்திலே அந்த இனக்குழுவுக்கு யார் தலைவனாய் இருக்கிறானோ, he was the decision maker. அவர்தான் அந்த சமூகத்திலே, அந்த குடும்பத்திலே அவர்தான் தீர்மானம் எடுப்பார். அங்கே பெண்களுக்கு என்ன கிடையாது. There was no legal rights to take decisions either in their family or in their society. குடும்பங்களாய் இருந்தாலும் சமூகமாய் இருந்தாலும் அந்த பெண்கள் என்ன செய்ய முடியாது, தீர்மானங்கள் எடுக்க முடியாது. நம்ம எல்லாரும் அறிந்தபடி யூத சமூகத்தில் பெண்கள் பொது இடத்தில் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. ஆண்கள் பெரும்பாலும் கூடியிருக்கிற இடத்திற்கு பெண்கள் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. இதுதான் திருமறையில நாம் பார்க்கிற காட்சி. ஆனால் திருமறையில் ஒரு சிறுபான்மையான இடங்களில், some minority places, there was some evidence that the women made some important decisions in their lifetimes. தங்களுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான தருணங்களில் பெண்கள் என்ன செய்திருக்கிறார்கள், முக்கியமான தீர்மானங்களை எடுத்திருக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த 6 செய்திகளிலே நாம் கேட்க போகிறோம். அந்த முடிவுகள் தீர்க்கமான முடிவுகளாய் இருந்தது. ரெபேக்காவை குறித்து ஒரு சில குறிப்புகள். திருமறையில் நாம் பார்க்கிற முதல் செய்தி, ரெபேக்கா மிகவும் அழகுள்ள ஒரு பெண். ரெபேக்கா was a very beautiful woman. இரண்டாவது, ரெபேக்காவை குறித்து 24ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தால், she was a woman of kindness. இரக்க குணம் நிறைந்த ஒரு பெண். ரெபேக்கா was a woman of hospitality. உபசரிக்கிற தன்மையுடைய ஒரு பெண். ரெபேக்கா was a woman who respected elders. பெரியவர்களை, வயது முதிர்ந்தவர்களை மதிக்கிற ஒரு பெண். ரெபேக்கா was a hard working woman. கடினமான ஒரு உழைப்பாளி. ரெபேக்கா was a woman who accommodates strangers. அந்நியர்களையும் ஏற்றுக்கொள்ளுகிற, உபசரிக்கிற தன்மையுடையவள். ரெபேக்கா was woman of generosity. தாராளமான மனதை கொண்டவள் இந்த ரெபேக்கா. ரெபேக்கா was a woman who respected her parents. தன்னுடைய பெற்றோரை கனப்படுத்துகிற ஒரு பெண்மணி. ரெபேக்கா was a woman with determination. ஒரு பிரச்சனை வருகிற போது அதை எப்படி தீர்க்கலாம் என்பதில் ஒரு நல்ல தீர்மானங்களை எடுக்கிற ஒரு பெண். அடுத்தது, ரெபேக்கா was chosen by God to be the wife of Isaac. ஈசாக்குக்கு மனைவியாக கடவுளாலே தெரிந்தெடுக்கப்பட்டவள். ரெபேக்காவுடைய வாழ்க்கை பயணத்துல பதான் அராமில துவங்கி கானான் தேசத்துல ஈசாக்கோடு கூட வாழ்ந்து மரிக்கின்ற வரையிலும் ரெபேக்காவை குறித்த பார்வையை நீங்கள் பார்த்தால் பல நேரங்களில் ரெபேக்கா
கடினமான முடிவுகளை அவர் எடுத்திருக்கிறார் என்பதை திருமறையில நாம் பார்க்கலாம். சிக்கலான சூழ்நிலைகளில கடினமான முடிவுகளை எடுப்பதற்கு ஒரு நல்ல அணுகுமுறை ரெபேக்காவிடத்துல இருந்ததை நாம் பார்க்கலாம். அந்த நாட்களில் சமூகத்தில் மக்கள் கூடி வருகிற ஒரு சில இடங்கள் உண்டு. பொதுவாகவே இன் ஜெனரல் மக்கள் கூடி வருகிற இடம், இன்னைக்கும் நம்முடைய பகுதிகளில் மக்கள் கூடி வருகிற இடம் அப்படின்னா எதை சொல்லுவோம்? கிராஸ்கட் ரோடு, டவுன் ஹால், சரியா? அங்கெல்லாம் கடைகள் இருக்கு. மக்கள் கடைகள்ல வியாபாரத்திற்காக என்ன செய்வாங்க? கூடுவாங்க. அடுத்தது ஒவ்வொரு குறிப்பிட்ட இடத்திலும் சந்தை நடக்கும். சந்தைகளில மக்கள் கூடுவார்கள் இல்லையா? இன்றைக்கு கோவை பகுதியில லாரி தண்ணி விநியோகம் அப்படின்றது இப்பெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஒரு 30 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னாடி லாரியில தண்ணி கொண்டு வந்து 10 நாளுக்கு ஒரு தடவை 15 நாளைக்கு ஒரு தடவை விடுவாங்க. அந்த லாரி தண்ணி வந்தா அடுத்த நிமிஷம் பாத்தீங்கன்னா அந்த ஏரியாவே பரபரப்பாயிடும். ஒரே சவுண்டா இருக்கும் இல்லையா? நான் தான் முன்னாடி வந்தேன், நீ பின்னாடி தான் நீ வந்த, ஒரே பரபரப்பா இருக்கும். அதற்கு முன்பு கிராமங்கள்ல மக்கள் அதிகமாய் கூடி வருகிற ஒரு இடம் ஆற்றங்கரை, அடுத்தது கிணற்றடி. இந்த இடம் ரெண்டுமே எப்போதும் ஆள்கள் என்ன செய்வாங்க? வந்துட்டும் போயிட்டு இருப்பாங்க. திருமறையில கிணறு என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு அடையாளம். ரெபேக்காளுடைய அணுகுமுறையில 4 அணுகுமுறைகளை வேகமாக நாம் பார்க்க போகிறோம். At the well, Rebecca took a decision. கிணற்றடியில ரெபேக்கா ஒரு முடிவை எடுக்கிறாள், அல்லது ஒரு அணுகுமுறையில அந்த தீர்மானத்தை எடுக்கிறாள். எலியேசர் ஆபிரகாமுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து தன் எஜமானாகி ஈசாக்குக்கு பெண் பார்க்கும்படியாக ஆபிரகாமுடைய தாய் தேசமாகிய பதான் அராமுக்கு வருகிறார். வரும்போதே ஜெபம் பண்ணிட்டு வர்றார், எங்க எஜமானுடைய பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணை காட்டுங்க, இந்த ஊர் எதுன்னு தெரியாது, இந்த ஊர்ல ஒருத்தனையும் எனக்கு தெரியாது, நீங்க தான் எனக்கு நடத்தணும்னு சொல்லி ஜெபித்து விட்டு வருகிறார். பதானராமுடைய எல்லைக்கு வருகிறார், மெசபடோமியா பகுதிக்கு. அங்கு வந்த உடனே மறுபடியும் ஒரு ஜெபம் பண்றாரு, ஐயா சுத்தமா எனக்கு யாரையுமே தெரியாது, அதனால நான் இப்ப ஊர் எல்லைக்குள்ள வந்துட்டேன், ஒரு கிணறு இருக்கு, அந்த கிணற்றடிக்கு நான் போறேன், அங்க தண்ணீர் எடுக்க நிச்சயமா யாராவது பெண்கள் வருவாங்க, பெண்கள் இடத்துல நான் கேட்பேன், எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுன்னு கேட்பேன், குடியும் உமக்கும் உங்களுடைய ஊழியக்காரருக்கும் தண்ணீர் வார்ப்பேன் என்று எந்த பெண் சொல்லுகிறாளோ அந்த பெண் தான் என் எஜமானுடைய மகனுக்கான பெண் என்பதை நான் புரிந்து கொள்ளுவேன் என்று சொல்லி ஒரு குறிப்பு அடையாளத்தோடு கூட ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிறார். இப்படி சொல்லி முடிக்கும் முன்பே ரெபேக்காள் தோள் மேல குடத்தை வைத்துக் கொண்டு வருகிறாள். வந்தவள் நேராக அந்த கிணற்றுக்குள்ளே இறங்குகிறாள். நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி அப்படியே பார்த்த உடனே தண்ணி தெரிகிற ஊர் அல்ல, பலஸ்தீனா தேசமும் மெசபடோமியா ஈராக் பகுதிகளும். அந்த பகுதியில் எல்லாம் கிணறுகள் மிக ஆழமாக இருக்கும், பெரும்பாலும் பாலைவனமாக இருக்கிற ஒரு பகுதிகள் தான். ஆகவே தங்கத்தை விட விலை உயர்ந்தது தண்ணீர். அந்த தண்ணீருக்காக யுத்தங்கள் நடந்தது உண்டு, தண்ணீருக்காக கொள்ளைகள் நடந்தது உண்டு, வரலாற்றில் நம்ம இதெல்லாம் அறிவோம். ஆக இந்த அம்மா குடத்தை தூக்கிட்டு கிணற்றுக்குள்ள கீழே இறங்கி வந்து குடத்தை நிரப்பிவிட்டு மேலே ஏறி வருகிறார்கள். அதுவரையிலும் எலியேசர் காத்து கொண்டிருக்கிறார். அந்த தண்ணியை தூக்கிட்டு வந்ததுக்கு பிறகு எலியேசர் கேட்கிறார், எனக்கு குடிப்பதற்கு கொஞ்சம் தண்ணீர் கொடு, ரொம்ப
அவர் கேட்கிறது ரொம்ப தன்மையாய் அவர் கேட்பார். தண்ணீரில் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் என்றார். இட் வாஸ் அ குரூஷியல் டைம். ஏன்னா தண்ணி எடுத்துட்டு வீட்டுக்கு போனோம். கேட்கிறவர் யாருன்னு தெரியாது. தண்ணி கொடுக்கலாமா வேண்டாமா இல்லையா? நம்ம ஊர்ல தண்ணி கேட்டு தண்ணி கொடுக்கலன்னு என்ன சொல்லுவாங்க? அவன் வீட்டுக்கா போனீங்க, அவன் தவிச்ச வாய்க்கு தண்ணியே கொடுக்க மாட்டானே அவன், இல்லையா? ராமநாதபுரம் மாவட்டம் வறட்சியிலே இருக்கிற ஒரு மாவட்டம். எப்போதுமே அதை மழை மறைவு பிரதேசம் என்று சொல்லுவார்கள். அங்கெல்லாம் தண்ணிக்கு படுற பாடுகள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இன்னும் ஒரு 3-4 மாசம் நிறைய காட்சிகளை நம்ம பார்க்க போறோம். மழை சரியா பெய்யல அப்படின்னா தண்ணீருடைய பிரச்சனை எப்படி இருக்கும் என்பது நமக்கு தெரியும். ஏன்னா கடந்த வருடம் கர்நாடகத்தை எதிர்நோக்கி தண்ணி கிடைக்காம நம்ம பட்ட பாடு தமிழகத்துக்கு ஏராளமா இருந்தது. இப்போ ஒரு சிக்கலான நேரம். அவர் தண்ணி கேட்கிறாரு. தண்ணி கேட்கிறவர் யாருன்னு தெரியாது. தண்ணி கொடுக்கலாமா வேணாமா? நான் கஷ்டப்பட்டு கீழே இறங்கி அவ்வளவு பெரிய குடத்தை தோல் மேல வச்சு நான் சுமந்துட்டு வரேன், உனக்கு கொடுக்கறதுக்கா? அப்படி ஒரு சிக்கல் வரும். ஆனா இந்த சிக்கலான சூழ்நிலையை அந்த சகோதரி அழகாக எதிர்கொண்டு என்ன செய்கிறாள்? குடியும் என் ஆண்டவனே என்கிறார். இமீடியட் ரெஸ்பான்ஸ் இல்ல அப்படிங்கிற வார்த்தையே இல்ல. கேட்ட உடனே குடியும், அவ்வளவுதான். ஒரு நல்ல அணுகுமுறை. அப்படியானால் ஒரு நல்ல பண்பாடோடு வளர்க்கப்பட்டிருக்கிற ஒரு பெண் என்று சொல்லி அர்த்தம். அதான் ரொம்ப முக்கியம். நம்ம வீடுகளில் நம்முடைய பெண் பிள்ளைகளை வளர்க்கிற போது அந்த பண்பாடோடு வளர்க்கணும். வீட்டுக்கு யாராவது வந்தா வணக்கம் சொல்லணும், தோத்திரம் பண்ணணும், தண்ணி எடுத்து கொண்டு வந்து கொடுக்கணும். வாசலே நிக்காத, உள்ள வாங்க, உட்காருங்க, அப்பா இப்ப வந்துருவாங்க, அம்மா இப்ப வந்துருவாங்க, உட்காருங்க. இததான் நம்முடைய தமிழ் பண்பாடு, நம்முடைய கலாச்சாரம். வந்தவங்களை வாசலுக்கு வச்சுட்டு அப்பா இல்ல அப்படின்னு சொன்னா போகும்போது என்ன சொல்லிட்டு போவாங்க? பிள்ளைய வளர்த்தி வச்சிருக்கிறான் பாரு, இல்லையா? ஆக இந்த ரெபேக்காள் குடியும் என்று சொல்லி முதல் ரெஸ்பான்ஸ். தன்னுடைய பாடு, தன்னுடைய கஷ்டம், தன்னுடைய கடின உழைப்பு, எதை பத்தி அந்த அம்மா யோசிக்கல. வந்திருக்கிறவங்க தூரத்துல வந்திருக்கிறாங்க, தாகத்தோடு வந்திருக்கிறாங்க. திஸ் இஸ் மை டியூட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி டு கிவ் வாட்டர். அவங்களுக்கு தண்ணி கொடுக்க வேண்டியது என் கடமை என்று சொல்லி குடியும் என் ஆண்டவரே என்று சொல்லுகிறார். அதோடு நிறுத்தியிருந்தா பரவாயில்ல. அடுத்தது அந்த அம்மா சொல்றாங்க, குடியும் என் ஆண்டவனை. முகம் தெரியாத ஒருவரை கனத்திற்குரியவராக பார்க்கிற ஒரு பார்வை அந்த பெண்ணிட்ட இருக்கு. ட்ரிங்க் மை லார்ட், குடியும் என் ஆண்டவனே என்று சொல்லுகிறார். அதோடு நிக்கல, நீங்களும் குடிங்க, உங்க ஊழியக்காரருக்கும் கொடுக்குறேன், உங்க ஒட்டகங்களுக்கு என்ன செய்யறேன்? வார்க்கிறேன். அப்படியே படிப்படியா ஷாக் கொடுத்துட்டே இருக்கிறாங்க, இல்லையா? ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் அது. உடனே அந்த அம்மா இறங்கி கிணத்துக்குள்ள ஏறி இறங்கி அத்தனை கூட்டத்துக்கும் ஒட்டகத்துக்கும் தண்ணீர் வார்க்கிறாள். வசனம் சொல்லுகிறது, எலியேசர் இந்த பெண்ணினுடைய செயல்பாடுகளை பார்த்து ஆச்சரியப்படுகிறான். என்னையா இவ்வளவு அன்புள்ள ஒரு பிள்ளையா, இவ்வளவு உபசரிக்கிற ஒரு பிள்ளையா, இவ்வளவு கடின உழைக்கிற ஒரு பிள்ளையா? ஒருவேளை இந்த பிள்ளைதான் என் எஜமானுக்கு மகனுக்கு மனைவியா இருப்பாளோ என்று சொல்லி மௌனமாய் இருக்கிறார். இது ரெபேக்காள் எடுத்த தீர்மானத்தின் முதல் அணுகுமுறை. தேவை என்று வருகிற பொழுது அவர்கள் தேவைகளை நிறைவு செய்வதுதான் முக்கியமே ஒழிய என்னுடைய பாடு, என்னுடைய வீடு, என்னுடைய உழைப்பு, those are secondary. அதெல்லாம் இரண்டாம் பட்சம். முதல்ல இவங்களுக்கு தேவையை சந்திக்க வேண்டும். அப்படி ஒரு அழகான அணுகுமுறை. அடுத்து, நீர் யார் கேட்டவன சொல்றார், நான் யார் தெரியுமா? பெத்துவேலுடைய மகள். நாகோருக்கு மில்கால் பெற்றுக் கொடுத்த பெத்துவேலுடைய மகள். ஒரே ஆச்சரியம். உடனே அவர் பாக்குறாரு, நம்ம சொல்லுது, எங்க வீட்டுக்கு வாங்க,
உங்களுக்கும் தங்கறதுக்கு இடம் இருக்கு, உங்களுடைய ஒட்டகம் எல்லாத்துக்கும் என்ன இருக்கு, கொட்டாயம் எல்லாம் இருக்கு, ஒன்னும் பயப்பட வேணாம், வாங்க என்று கூட்டிக் கொண்டு வருகிறார். அவருக்கு மறுபடியும் ஆச்சரியமா இருக்கிறது. நேராக பெத்துவேல் லாபானுடைய வீடுக்கு வருகிறார்கள். வந்த உடனே அவர் உடனே கேட்கிறார் பெத்துவேல் இடத்துல, லாபான் இடத்துல, நான் கானான் தேசத்திலிருந்து வருகிறேன், என்னுடைய எஜமான் மிகப்பெரிய செல்வ சீமான், அவருக்கு ஒரே பையன், அந்த ஒரு பையனுக்கு பெண் பார்க்கும்படியா என்னை அனுப்பியிருக்காரு. கிணற்றடியில உங்கள் பெண்ணை பார்த்தேன், உங்களுடைய பெண்ணினுடைய அணுகுமுறை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது, ஆகினாலே உங்களுடைய பெண்ணை என்னுடைய எஜமானின் மகனுக்கு நீங்கள் திருமணம் செய்து கொடுக்க முடியுமா? உடனே அவர் சொல்றாரு, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, உள்ளே வாரும், நீர் வெளியே நிற்பானேன். வெளியில் நின்று பேச வேணாம், உள்ள வாங்க. நல்ல காரியம் பேசுறோம், வாசல் நின்று பேச வேணாம், உள்ள வாங்க. உள்ள உட்கார்ந்து பேசுறாங்க. லாபானும் பெத்துவேலும் சேர்ந்து சொல்லுகிறார்கள், இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, இதற்கு நாம் நலம்புலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. யாருன்னே தெரியாது உங்களை, ஆனா கர்த்தர் உங்களை நேரடியாக ஆபிரகாமுடைய நேரடி உறவின் வீட்டுக்கு கடவுள் அழைத்து வந்திருக்கிறார் என்றால் இது யாருடைய செயல்? கர்த்தருடைய செயல். உள்ள வாங்க. இதற்கு நாங்க நலம்புலம் ஒன்னும் சொல்லல, ஆனா என் மககிட்ட ஒரு வார்த்தை என்ன செய்யலாம், கேட்கலாம். நம்முடைய தமிழ் சமூகத்துல ஒரு குறிப்பிட்ட காலம் வரையிலும் திருமணத்திற்காக பெண்ணின் இடத்துல ஒப்புதல் கேட்கிற பழக்கம் இல்லவே இல்லை. என்ன சொல்லுவாங்க, இந்த ஊர்ல உனக்கு மாப்பிள்ளை பார்த்திருக்கு, வர புதன்கிழமை நிச்சயதார்த்தம், பையன் இங்க வேலை பார்க்கிறான், அவ்வளவுதான். ஜஸ்ட் பாசிங் இன்ஃபர்மேஷன், அவ்வளவுதான். ஆனால் திருமறையின் காலம் கிறிஸ்துவுக்கு முன்பு 3000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சமூகத்துல ஒரு பெண்ணுக்கு அவள் விருப்பப்படி ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு அவள் விருப்பத்தை கேட்க வேண்டும் என்கிற ஒரு சிறப்பான ஒரு சமூகம் இருந்தது என்பதை திருமறை நமக்கு அடையாளப்படுத்துகிறது. அதனாலதான் இன்னைக்கும் நம்முடைய கிறிஸ்தவ திருமணங்களில நிச்சயதார்த்தத்துல நாங்க என்ன செய்யறோம், பெண்ணை பார்த்து கேட்போம். பெண் வீட்டுல மாப்பிள்ளை வீட்டுல எல்லாம் வந்தாச்சு, ஓகே. ஆனா திருமறையின் அடிப்படையில பெண்ணின் வாய்ப்பிறப்பை கேட்போம். ஏமா இவரை கல்யாணம் பண்ணிருக்க உங்களுக்கு விருப்பமா? அந்த பொண்ணு என்ன சொல்லணும், அட்லீஸ்ட் தலையாவது ஆட்டணும். அதுக்கு பிறகுதான் நிச்சயத்தை என்ன செய்வோம், நடத்துவோம். அதன் அடிப்படையில் தான் திருமண வழிபாட்டில 2 முறை நாம் கேட்கிறோம், இவர்கள் இருவரையும் இந்த தூய நிலைமையில் ஒன்றாய் இணைக்க கூடாதபடி நியாயமான காரணமாவது தடையாவது உண்டென்று உங்களில் யாரேனும் அறிந்திருந்தால் என்ன செய்யணும், அதை இப்பொழுதே சொல்ல வேண்டும். அதே மாதிரி பெண்ணையும் மாப்பிளையும் பார்த்து கேட்போம், உங்களுக்கு ஏதாவது தடை இருந்தா இப்பொழுது சொல்லணும், இல்லாவிட்டால் இதை குறித்து ஒரு காலம் ஒன்றும் சொல்லக்கூடாது என்று சொல்லுவோம். சரி, பெண்ணின் வாய்ப்பிறப்பை கேட்போம். It was another crucial time for Rebecca to take a decision. அடுத்த ஒரு மிக முக்கியமான தீர்மானத்தை எடுக்கணும். என்ன தீர்மானம்? எதிர்காலத்தின் வாழ்க்கை. அவர் யார் தெரியாது, கருப்பா செவப்பா குள்ளமா உயரமா தெரியாது. பெற்றோர் கேட்ட உடனே நான் போகிறேன், நான் போறேன், அவ்வளவுதான் ஆன்சர். எதை பற்றியும் யோசிக்காமல் அப்பாவும் மாமாவும் சொல்றாங்க, அண்ணனும் சொல்றாங்க, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, இதற்கு நாம் நலம்புலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. அப்படியானால் கடவுள் இதிலே செயலாற்றுகிறார் என்பதை புரிந்து கொண்டு ரெபேக்காள் உடனடியாக பதில் சொல்வார். There was no second thought for her. இரண்டாவது யோசனையெல்லாம் இல்ல, டைரக்டா நான் போகிறேன். உடனே வாழ்த்தி அனுப்பி வைக்கிறார்கள். ரெபேக்காள் தான் இதுவரையிலும் போயிராத ஒரு புதிய தேசம், தான் இதுவரையிலும் பார்த்திராத ஒரு புதிய குடும்பம், இதுவரையிலும் பேசியிராத ஒரு புதிய வாலிபன் சந்திக்கும்படியாய் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கடந்து போகிறாள். அது ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு. அந்த முடிவை அழகாக எடுக்கிறாள். எங்க அப்பாவும் எங்க அண்ணனும் ஒரு தீர்மானம் எடுத்தா அது எப்படி இருக்கும், சரியா இருக்கும்.
ஏன்னா அவங்க சாதாரணமா எடுக்கல. எதன் அடிப்படையில் எடுக்கிறாங்க? இந்த காரியம் கர்த்தரிடத்திலிருந்து வந்திருக்கிறது என்று சொல்லி அவர்கள் எடுத்த முடிவு. இதுல கர்த்தருடைய செயல்பாடும் இருக்கிறது. சோ தட் அதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி அந்த பெண் எலியேசரோடு கடந்து போகிறார். இது இரண்டாவது அணுகுமுறை. மூன்றாவது அணுகுமுறை, ஈசாக்கோடு திருமணம் நடக்கிறது. ஈசாக்கு ரெபேக்காளை பார்த்த மாத்திரத்துல அவருக்கு ஒரே சந்தோஷம். ஈசாக்கை பார்த்த மாத்திரத்துல ரெபேக்காள் முக்காடிட்டு கொண்டு ஈசாக்கை சந்திக்க வருகிறான். ஈசாக்கு ரெபேக்காளை அழைத்து கொண்டு எங்க போறாரு? தன் தாயின் கூடாரத்துக்கு போகிறாள். அடுத்த வசனம் சொல்லுது, அது வரையிலும் தன் தாயின் மறைவுக்காக துக்கத்தோடு கூட இருந்த இந்த ஈசாக்கு இப்பொழுது என்ன செய்கிறானா, அவளை தன் மனைவியா ஏற்றுக்கொண்டு அவளை நேசித்தான். தன் தாய்க்காய் கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைகிறான். ஒரு மனைவியினுடைய மிக முக்கியமான ஒரு கடமை, பொறுப்பு என்னவென்றால், தான் வாழ வந்த இடத்துல அந்த குடும்பத்தை வாழ வைக்க வேண்டும். மனைவியினுடைய அந்த குடும்பத்துல என்ன சிக்கல் இருக்கு, என்ன பிரச்சனை இருக்கு, என்ன தேவை இருக்கு இல்லையா? பொதுவா பெண்கள் திருமணத்தை சொல்லும் போது ரீபிளான்டட் என்று சொல்லுவார்கள். ஒரு இடத்திலிருந்து வேரோடு பிடுங்கி எடுத்து இன்னொரு புதிய இடத்துல என்ன செய்வது? நடுவது. புதிய மண், புதிய சூழல், புதிய வளர்ப்பு எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு நல்ல மனப்பான்மை ரெபேக்காள் இடத்துல இருந்தது. ரொம்ப சுருக்கமா இந்த வசனம் சொல்லுகிறது, ஈசாக்கு தன் தாய்க்கா கொண்டது துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். குடும்பத்துல அவருடைய அணுகுமுறை அப்படித்தான் இருக்கிறது. அதோடு நிக்கல. ஏற்ற காலம் வருகிறது. ரெபேக்காள் தாய்மை அடைகிறாள். தாய்மை அடைந்து கொஞ்ச நாள்ல அவருடைய வயிற்றுக்குள்ள ஒரு சண்டை நடக்குது. இன்னைக்கு இருக்கிற மாதிரி என்ன இல்ல, ஸ்கேனிங் எல்லாம் கிடையாது. தன் கணவனிடத்துல போய் சொல்லுகிறாள், என் வயிற்றுல பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று என்ன செய்து மோதி கொள்ளுகிறது இல்லையா? யோசிச்சுட்டு அடுத்த ஒரு தீர்மானம் எடுக்கிறாள். வேற யார்கிட்டையும் போக வேண்டாம், லெட் மீ கோ டு காட்ஸ் பிரசன்ஸ். கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு நான் போய் என்ன செய்வேன்? விசாரிப்பேன். அழகான ஒரு அணுகுமுறை. என்ன நடக்க போகுது? இந்த டெலிவரி ஸ்மூத்தா நடக்குமா? எத்தனை காலத்துக்கு இந்த வேதனையை நான் தாங்கணும்? இதனுடைய தாற்பயம் என்ன என்று எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போகிறாள். சாராளுக்கும் ரெபேக்காளுக்கும் இருக்கிற மிக முக்கியமான ஒரு வித்தியாசம் இதுதான். வாக்குத்தத்தம் தாமதமான போது ரெபேக்காள் யாரிடத்துல போகல? ஆண்டவரிடத்துல போகல. சுயமாக தீர்மானம் எடுக்கிறாள். இதுதான் சொல்யூஷன். இப்படி எடுத்தா இந்த சரியா இருக்கும். கணவரிடத்துல ஆலோசனை இல்லை, கர்த்தரிடத்துல ஆலோசனை இல்லை, தானே ஆலோசனை செய்கிறாள். அதனுடைய விளைவு குடும்பத்தில பிரச்சனை, குழப்பங்கள் ஏற்பட்டது. ஆனால் ஒரு சிக்கலான சூழ்நிலை வருகிற போது ரெபேக்காள் என்ன செய்கிறாள்? கர்த்தரிடத்திலே விசாரிக்கும்படி போவேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே விசாரிக்கிறாள். கர்த்தர் அவளுக்கு பதில் சொல்லுகிறார், உன் வயிற்றில உருவானது இரட்டை பிள்ளைகள், 2 குழந்தைகள் உன்னுடைய வயிற்றில உருவாகி இருக்கிறது. அந்த 2 குழந்தைகளிலிருந்தே 2 ஜனங்கள் என்ன செய்வாங்க? பிரிய போகிறார்கள். 2 மிக முக்கியமான சமூகம் உருவாக போகிறது என்று சொல்லி ரெபேக்காளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். இது மூன்றாவது அணுகுமுறை. 4வது ஒரு அணுகுமுறை, அதுதான் மிகவும் சிக்கலான அணுகுமுறை, அல்லது இன்னமும் நம்மாலே புரிந்து கொள்ள முடியாத, அறிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயம். 2 பிள்ளைகள் வளர்றாங்க, வாலிப வயதுக்கு வந்துட்டாங்க. ஏசா வாலிப வயதுல தன் இஷ்டப்படி திருமணம் செய்து கொள்கிறார். தன்னுடைய சொந்தத்திலே அல்ல, அந்த தேசத்திலே இருந்த ஏத்தியரின் மகள்
ஒருவிதை இவர் திருமணம் செய்து கொள்ளுகிறாள். ஏத்தேனாகிய ஏலோனுடைய குமார்த்தி பஸ்மாத்தையும் திருமணம் செய்து கொள்ளுகிறான். 2 மனைவி, ஜூடித் அண்ட் பஸ்மாத், 2 பேரையும் திருமணம் செய்து கொள்ளுகிறார். இந்த 2 பேரும் ரெபேக்காளுக்கும் ஈசாக்குக்கும் எப்படி இருந்தாங்க? மனநோவாய் இருந்தார்கள். திருமறை அடையாளப்படுத்துகிற முதல் மாமனார் மாமியார் மருமகள்கள் பிரச்சனை இங்கதான் இருக்கு. பைபிள்ல ஒரு சிறப்பு என்னன்னா, பைபிள் எதையும் என்ன செய்யல, மறைக்கவே இல்லை. ஒரு ஹியூமன் சொசைட்டி இருந்தால் there must be some frictions, there must be some deliberations. அங்கே குடும்பங்களுக்குள்ளே உரசல்கள் என்ன செய்யும்? ரப்பிங்ஸ் இருக்கும். இதுதான் குடும்ப வாழ்க்கை, இதுதான் உலகத்தினுடைய சமூக வாழ்க்கை. You cannot see a perfect families in this society. 100க்கு 100 விழுக்காடு ஒரு முழுமையான குடும்பம் என்று எந்த குடும்பத்தையும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. மாறாக வேறுபாடுகள் மத்தியிலே, மாறுபாடுகள் மத்தியிலே, குறைவுகளின் மத்தியிலே ஒருவரை ஏற்றுக்கொண்டு ஒருவர் சார்ந்து வாழுகிற குடும்பம் தான் ஆண்டவருடைய குடும்பமாய் திருமறை நமக்கு சொல்லுகிறது. அங்க கணவன் யார் கிடையாது, 100% பெர்ஃபெக்ட் கிடையாது. மனைவி 100% பெர்ஃபெக்ட் கிடையாது. பிள்ளைகள் 100% பெர்ஃபெக்ட் கிடையாது. ஆனால் ஒரே கூரையின் கீழே இந்த கணவன் மனைவியும் பிள்ளைகளும் என்ன செய்யறாங்க? சேர்ந்து வாழுகிறார்கள். நேற்றைக்கு நம்முடைய சபையை சேர்ந்த ரவிச்சந்திரன் பேஸ்புக்ல ஒரு கேப்ஷன் போட்டிருந்தார். எனக்கு ரொம்ப அதை பிடிச்சது. ரொம்ப அழகான வார்த்தை. இன்றைக்கு அநேக குடும்பங்கள் உடைந்து போகாமல் சிதைந்து போகாமல் இருப்பதற்கு ஒரு உறவு காரணம், அது குழந்தைகள். இந்த குழந்தைக்காகத்தான் பேசாம அமைதலா இருக்க, இல்ல என்னைக்கும் விட்டு போட்டு நான் போயிருப்போம். கணவன் சொல்லுவார், 2 பிள்ளைங்க ஆயிப்போச்சு, 2 பொம்பளை பிள்ளைங்க, இந்த பிள்ளைங்க மட்டும் இல்லைன்னா என்னைக்கும் உன்னை டைவர்ஸ் பண்ணிட்டு நான் போயிருப்பேன். இதெல்லாம் குடும்பத்துல சாதாரணமாய் பேசுகின்ற காரியங்கள். இப்ப இந்த காயம் ஈசாக்கிடத்திலும் ரெபேக்காளிடத்திலும் இருக்கிறது. இந்த காயப்பட்ட இந்த 2 பேருடைய மனநிலையில ஒரு கடைசி தீர்மானம் எடுக்கிற ஒரு சூழல் வருகிறது. ஈசாக்குக்கு வயசாயிடுச்சு, பார்வை திறன் இல்ல. இந்த சூழலில் தன் மூத்த மகன் ஏசாவை அழைத்து தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை அவனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பி சொல்றாரு, நீ பாப்பா எனக்கு பிரியமானதை செஞ்சு எடுத்துட்டு வா, உனக்கு தெரியுமில்ல எனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லி உடனே அவரு காட்டுக்கு வேட்டையாட போகிறார். இந்த இடைவெளியை யார் பயன்படுத்திக் கொள்ளுகிறாள்? ரெபேக்காள் பயன்படுத்திக் கொள்கிறாள். எப்படி பயன்படுத்திக் கொள்கிறாள்? ஏற்கனவே இந்த 2 மருமகளால நம்ம என்ன செய்யறோம்? படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கோம். இப்ப அப்பாவுடைய ஆசீர்வாதத்தை ஏசா வாங்கிட்டானா இனி வருகிற தலைமுறைகள் எப்படி இருக்கும்? மோசமான தலைமுறைகளா இருக்கும். கடவுளை அறியாத தலைமுறையா இருக்கும். கடவுளை புரிந்து கொள்ளாத தலைமுறையா இருக்கும். இனி வரப்போகிற தலைமுறை ஆசீர்வதிக்கப்பட்ட தலைமுறையா இருந்தால் ஐ மஸ்ட் டேக் a risk. நிச்சயமா இன்றைக்கு நான் ஒரு கடினமான ஒரு தீர்மானத்தை என்ன செய்யணும்? எடுக்க வேண்டும் என்று தன் உள்ளத்திலே தீர்மானித்துக் கொள்ளுகிறாள். அது சாதாரணமான தீர்மானம் அல்ல, மிக மிக சிக்கலான, மிக மிக கடினமான ஒரு தீர்மானம். அந்த தீர்மானத்தை யாக்கோபிடத்துல சொல்லுகிறான். யாக்கோபிட்ட சொன்னா யாக்கோபு பயப்படுகிறான். ஐயோ வேணாமா, நான் பாட்டுக்கு அப்பாட்ட போனா அப்பா என்ன செய்வாரு? என்ன அப்படியே தடவி பார்ப்பாரு. என் உடம்புல என்ன இருக்கு? நிறைய முடி இருக்கு. அண்ணனுடைய உடம்புல ஏன்டா அப்படியெல்லாம் இல்ல, உடனே கண்டுபிடிச்சிருவாரு. கவலைப்படாத, அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுகிறேன் என்று சொல்லி ஆட்டுத்தோல் அதை உடுத்தி அனுப்புகிறான். அப்பவும் பயம். ஆசீர்வாதத்துக்கு பதிலா சாபத்தை வாங்கிட்டா வம்பா போயிடும். ஒன்னும் பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். போகிறான், தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை வாங்குகிறான், திரும்பி வருகிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஏசா வருகிறான். ஏசாவுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கல. அந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு சிக்கலான சூழ்நிலையில ரெபேக்காள் தீர்மானம் எடுக்க வேண்டிய நிர்பந்தத்திலே இருக்கிறாள், தனக்காக அல்ல. அதான் அதுல இருக்கிற ரொம்ப முக்கியமான விஷயம். திருமறைகள் வாசித்தால் அந்த சம்பவத்துக்கு பிறகு யாக்கோபு ரெபேக்காளை சந்திக்கவே இல்லை.
அங்க என்ன கிடையாது. There was no hidden agenda. There was no selfish motive behind that decision. சுயநலமான ஒரு தீர்மானம் அங்க இல்ல. எதிர்காலத்தின் தலைமுறையை கருத்திலே கொண்டு இன்றைக்கு நான் ஒரு சரியான முடிவு எடுக்கலைன்னா எப்படி மாறிடும்? என்னுடைய குடும்பம் மாறி போய்விடும். இந்த 2 பெண் பிள்ளைகளினாலே, இந்த 2 மருமகளினாலே நிச்சயமா என்னுடைய குடும்பத்தினுடைய பெயர் சிதைந்து போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. என்ன ஆனாலும் பரவாயில்ல, இதைத்தான் நான் செய்ய போகிறேன் என்று ரெபெக்காள் தீர்மானிக்கிறாள். அந்த தீர்மானம் தான் பிற்காலத்தில் யாக்கோபின் மூலமாய் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்கள் உருவாவதற்கு கர்த்தர் ஒரு வாசலை கொடுக்கிறார். நேரடியாக எங்க அப்பா வீட்டுக்கு போ, அங்கே என் உன் மாமன் இருக்கான், மாமனை போய் பார், அங்கே தங்கி இரு, சரியான காலத்துக்கு பிறகு திரும்பி வா என்று சொல்லி அனுப்புகிறார். அதனுடைய விளைவுதான் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்கள் ஈசாக்கு ரெபெக்காளுக்கு பிறந்த யாக்கோபின் மூலமாய் கர்த்தர் கட்டளையிடுகிறார். It was a crucial time for Rebecca to make a hard decisions. ஒரு கடினமான தீர்மானத்தை எடுக்க வேண்டிய நெருக்கடியில சரியான தீர்மானத்தை எடுத்தால் இஸ்ரவேலின் சமூகம் ஆசீர்வதிக்கப்பட்டது. நாளை தினத்துல மற்றும் ஒரு பெண்மணி சிக்கலான கட்டத்தில் எடுத்த தீர்மானத்தின் அணுகுமுறைகளை நாம் பார்க்கலாம். ஆண்டவருடைய நிறைவான கிருபை நம்மோடு கூட தங்கி இருப்பதாக. ஆமென்.